மும்பையில் சுற்றுலா படகு மீது கடற்படை படகு மோதிய விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்ப சுற்றுலா சென்ற இடத்தில் கோர விபத்து நிகழ்ந்ததன் பகீர் பின்னணி என்ன? நூற்றுக்கும் மேற்பட்டோர் படகில் குதூகலமாக சென்றபோது அரபிக்கடலில் வளைய வந்த கடற்படை கப்பல் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மோதியதில் சுற்றுலா பயணிகள் பேரதிர்ச்சிக்கு உள்ளாகினர். மோதிய வேகத்தில் சுற்றுலா கப்பல் கவிழ்ந்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. 13 பேரின் உயிர் பறிபோனதற்கு காரணம் இயந்திர கோளாறா அல்லது மனித தவறா? மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை நகரின் மைய பகுதியில் உள்ள சுற்றுலா தலங்களில் முக்கியமானது இந்தியா கேட். இந்த பகுதியில் இருந்து அரபிக்கடலில் உள்ள எலிபெண்டா தீவுக்கு நாள்தோறும் படகு போக்குவரத்து சேவை நடைபெறுகிறது. புதன்கிழமை மாலையில் அரபிக்கடலில் மிதந்து சென்ற நீல்கமல் படகில் பயணம் செய்த சுற்றுலா பயணிகள் உற்சாகத்தில் மிதந்தனர். அவர்களை மேலும் குதூகலப்படுத்தும் வகையில் சுற்றுலா படகின் அருகே ஸ்பீட் போட் எனப்படும் கடற்படைக்கு சொந்தமான விரைவு படகு ஒன்று ரவுண்டு கட்டி வந்தது. காத்திருந்த ஆபத்தை உணராமல் பயணி ஒருவர் அதை தனது செல்போனில் படம் பிடித்து கொண்டிருந்தார். கடல் நீரில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த கடற்படை படகு திடீரென திசை மாறி சுற்றுலா படகை நோக்கி வந்தது. அப்போது கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து மோதியதில் சுற்றுலா படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நீல்கமல் படகில் பயணித்த சிலர் கடலுக்குள் விழுந்து தத்தளித்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த கடற்படையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் 14 படகுகளில் விரைந்து வந்தனர். 4 ஹெலிகாப்டர் மூலமும் மீட்பு பணிகளில் இறங்கினர். இந்த விபத்தில் சுற்றுலா படகில் சென்ற 10 பேர் மற்றும் கடற்படை வீரர்கள் 3 என 13 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படகில் சென்ற பெரும்பான்மையினர் லைஃப் ஜாக்கெட் அணிந்திருந்தனர். இதனால் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 101 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கடற்படை படகின் வேகத்தை பரிசோதிக்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இருந்தபோதும் விபத்திற்கு எந்திர கோளாறு காரணமா அல்லது மனித தவறா என தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நீல்கமல் படகு விபத்தின் எதிரொலியாக இந்தியா கேட் பகுதியில் இயக்கப்படும் சுற்றுலா படகுகளில் பயணிகள் அனைவருக்கும் லைஃப் ஜாக்கெட் எனப்படும் பாதுகாப்பு உபகரணம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.